பொற்கொள்ளரே, கோவில் அதிகாரி சொன்னது போல் எத்தனை பொற்காசுகள் இருக்கின்றன என்பதை எண்ணி பார்த்து கொண்டு விட்டீரா? பார்த்து விட்டேன், சரியாக இருக்கிறது. பெருமாளின் திருமுடி அளவெல்லாம் எடுத்துக்கொண்டு விட்டீரா? ஆயிற்று. வைரங்கள் உயர்ந்த தரமானதாக இருக்க வேண்டும். திருச்சி மலைக்கோட்டை பக்கத்தில் வாஞ்சி என்பவர் வைரங்கள் உயர்ந்த தரமானதுதானா என்பதை சரியாக கணிப்பாராம். அடியேன் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமா, நான் அவரிடம்தான் எப்போதும் செல்வது. நல்லதாக போய்விட்டது. அவரிடமே சென்று வைரங்கள் தரமானதுதானா இல்லை என்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். ஆகட்டும். பெருமாளின் திருமுடியை நீங்கள் செய்ய போகும் வைரக்கிரீடம் என்றைக்கு அலங்கரிக்கிறதோ அன்றிலிருந்துதான் அடியேன் நிம்மதியாக உறங்குவேன். கவலைப்படாதீர்கள், சீக்கிரம் முடித்து கொடுத்து விடுகிறேன். சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்பதற்காக வேலைப்பாடுகளில் குறை வைத்து விடாதீர்கள். இல்லவே இல்லை, நிச்சயம் என் வேலைப்பாடுகளில் ஒரு குறையும் இருக்காது. சரி, நான் புறப்படுகிறேன். தொகை பத்திரம் பார்த்து சென்று வாருங்கள். சரி சுவாமி. நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். நடந்தது பற்றியெல்லாம் கேள்விப்பட்டோம். மனதுக்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. அகத்திற்கு வந்து தங்களை பார்க்க வேண்டும் என்று இருந்தோம். அதற்கு எங்களுக்கு முகமில்லை. தாங்கள் கோவிலுக்கு வருவீர்கள் என்று தெரியும். அதனால்தான் தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு அடியேனின் அகத்திற்கு வரத்தான் முகமில்லை. ஆனால் கடந்த சில தினங்களாக அடியேனுக்கு இந்த உலகத்தில் இருக்கும் யாருடைய முகத்திலும் விழிக்க முகமில்லை. அப்படி ஒரு குற்ற உணர்ச்சி அடியேனை அலைக்கழித்து விட்டது. இன்றுதான் அடியேனின் குற்ற உணர்ச்சி சற்றே குறைந்திருக்கிறது. இப்போதுதான் கோவில் அதிகாரியின் முன்பாக பொற்கொல்லனுக்கு முழு தொகையையும் கொடுத்துவிட்டு வந்தேன். சௌமிய நாராயணனின் திருமுடியை வைரக்கிரீடம் அலங்கரிக்கும் நாளன்றுதான் அந்த குற்ற உணர்வு முழுவதுமாக அடியேனிடமிருந்து நீங்கும் என்று நினைக்கிறேன். நடந்த துரதிருஷ்டமான சம்பவங்களை ஒரு கெட்ட கனவாக நினைத்து மறக்கத்தான் முயற்சிக்க வேண்டும். நாம் மறக்க முயற்சிக்கிறோமோ இல்லையோ, காலம் தன்னால் அதை மறக்கடித்து விடும். இல்லை சுவாமி, இந்த காயம் மாறினாலும் இது விட்டு போகும் தழும்பு ஆழமானதாகத்தான் இருக்கும். என் வாழ்க்கை சுவடியில் இவை தீந்து போன சில ஏடுகளாக என்றும் இருக்கும். இங்கே பாரும் நம்பிகளே, இத்தகைய சம்பவங்கள் நடக்க கூடாதவைதான். ஆனால் இந்த சம்பவங்கள் அங்கங்கே மனதளவில் சிறு சிறு சேதாரங்களை விளைவித்திருக்கிறதே தவிர பெரும் சேதாரமாக அந்த தொகை முழுவதுமாக காணாமல் போய்விடவில்லையே. தொகை கிடைத்து கூடிய விரைவில் அது நகையாக பரிமளித்து பெருமாளின் திருமுடியை அலங்கரிக்கப் போகிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தானே. ஷடகோபா, நடந்த துர்ச்சம்பவங்களுக்கு நான் தான் காரணமாக இருந்தேன். அதை நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். வேதங்களும் உபனிஷத்களும் அது குறித்த ஞானமும் தான் ஒரு வைஷ்ணவனின் விலைமதிப்பில்லா சொத்து என்பதை உணராமல் லோகயதமான அசையா சொத்துக்கள் மாப்பிள்ளைக்கு இருக்க வேண்டும் என்று நினைத்தது என்ன அறியாமையே. தெரிந்தோ தெரியாமலோ ஒரு விஷ விதையை மாதவனின் மனதில் விதைத்தது நான் தான். ஆனால் அதுதான் அவன் திருந்துவதற்கு காரணமாக அமைந்துவிட்டது. இன்று முழுவதுமாக மாறி அடியேனின் ஒவ்வொரு அடிச்சுவடையும் பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்றான். எல்லாவற்றிற்கும் மேலாக அடியேனின் சீடன் மாரநேர் நம்பி எத்தகைய உயர்ந்த உத்தமன் என்பதை பெருமாள் எனக்கு நடந்த சம்பவங்கள் வழியே அழுத்தமாக உணர்த்திவிட்டார். பெரியவர்கள்தான் சிறியவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ஆனால் நான் அதிலிருந்து தவறி பொருட்செல்வமே பெரும் செல்வம் என்று மூடத்தனமாய் நம்பி அதையே போதிக்கவும் போதித்திருக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். சுவாமிகளே, தாங்கள் வயதாலும் அனுபவத்தாலும் அடியேனை விட பன்மடங்கு மூத்தவர். தாங்கள் போய் அடியேனிடம் மன்னிப்பு கேட்பதா? வேண்டாம் சுவாமி, நடந்தவற்றை இத்தோடு மறந்து விடுவதுதான் நல்லது. ஆமாம், எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. அப்பா, இவற்றையெல்லாம் சரி செய்யும் விதமாக நின்று போன நிச்சயதார்த்தத்தை மீண்டும் நடத்தலாம் என்று நினைக்கிறேன். ஆமாம் சடகோபா, என் தவறுக்கு இதுதான் பிராயச்சித்தமாகும். மன்னிக்க வேண்டும். இது சரியான முடிவல்ல. ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? என் அப்பா சொன்னது போல் எங்கள் மூலம் விளைந்த தவறுக்கு இதன் மூலம் நாங்கள் பிராயச்சித்தம் தேடிக்கொள்ள நினைக்கிறோம். இல்லை, தவறு எங்கள் பக்கமும் இருக்கிறது. இந்த கல்யாணம் நடப்பது அவ்வளவு உச்சிதம் அல்ல. இனி நீங்கள் மாதவனை பார்க்கும் போதெல்லாமும் அவனுக்கு உங்களை பார்க்கும் போதெல்லாமும் நடந்த சம்பவங்கள் தான் நினைவுக்கு வரும். அது வேண்டாம். மாதவனுக்கு அவன் பின்புலன்கள் தெரியாத ஒருத்திதான் மனைவியாக வர வேண்டும். அப்போதுதான்
அவன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். நம்பிகளே, என் பேத்தியிடம் நடந்தவைகளை ஒன்றுவிடாமல் சொல்லி அவளுக்கு மாதவனை பற்றி எந்த தவறான எண்ணமும் எழுந்து விடாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். அதற்கு நான் உத்தரவாதம். இல்லை சுவாமிகளே, நாம் என்றுமே ஒருவருக்கொருவர் பரிச்சயமானவராகவே இருப்போம். ஆனால் சம்பந்திகளாக அல்ல. தங்கள் பேத்திக்கு சௌமியநாராயணனின் அருளால் ஒரு அருமையான வரன் சீக்கிரமே கிட்டும். அடியேன் வருகிறேன். சுவாமி, தாங்கள் தொடங்கிய புதிய ஸ்லோக தொகுப்பு இனிதே பூர்த்தியாகிவிட்டதாக அடியேன் உணர்கிறேன். அப்படித்தானே சுவாமி? அடியேன் பூர்த்தி செய்து விட்டேன் என்பதை நீ எப்படி யூகித்தாய் பெரிய நம்பி? தங்களின் திருமுகம் வழக்கத்தை விட அதிக பூரிப்புடன் காணப்படுகிறதே சுவாமி. அதை வைத்துத்தான் கேட்டேன். நீ சொல்வது மிகவும் உண்மை. சதுர் ஸ்லோகியை முடித்ததும் மகோன்னதமான ஒரு காரியத்தை செய்தது போன்ற ஒரு உணர்வு, ஒரு திருப்தி, எல்லாம் அந்த எம்பெருமான் திருவருளால் இனிதாய் முடிந்தது. தாங்கள் முன்பு குறிப்பிட்டது போல் மகாலட்சுமி தாயாரை பற்றி எத்தனை ஸ்லோகங்களை தொடுத்துள்ளீர்கள் சுவாமி? 4 ஸ்லோகங்கள். எண்ணிக்கையில் 4 ஸ்லோகங்கள் என்றாலும் எம்பெருமானின் தேவியின் பெருமையை புகழ அடியேனுக்கு சக்தி ஏது? எனவேதான் ரத்தின சுருக்கமாக 4 ஸ்லோகத்தில் பூர்த்தி செய்திருக்கிறேன். அதனால்தான் இதற்கு சதுர்ஸ்லோகி என்று பெயரிட்டுள்ளீர்களா சுவாமி? ஆம், அதாவது தாயாரை பற்றி இயற்றப்பட்ட 4 ஸ்லோகங்கள். இதிலுள்ள சாரமான பொருளை நாங்கள் அறிந்து கொள்ளலாமா சுவாமி? நிச்சயம் அறிந்து கொள்ளலாம். பெருமாளை போன்றே தாயாரின் பெருமையும் ஓங்கி நிற்கிறது என்பதை உணர்த்துவதே சதுஸ்லோகி. திருமகளின் திருக்கண்கள் நம்மை நோக்கினால் அனைத்து செல்வங்களையும் பெறலாம் என்பது உலக மக்களின் நம்பிக்கை. செல்வத்தின் மீது சற்றும் பற்று வைக்காத ஆழ்வார்களும் பூர்வாச்சாரியர்களும் திருமாலின் திருவருளை பெறுவதற்கு திருமகளின் திருவருளை வேண்டி நின்றனர் என்று தமிழ் பாசுரங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. அப்படிப்பட்ட திருமகளின் பேரருளை யாசிப்பதே இந்த ஸ்லோகத்தின் சாரமான பொருள். எம்பெருமானின் அருளை நாம் நேரடியாக பெற முயலக்கூடாதா சுவாமி? தெய்வவாரி, ஞானத்தால் அவன் அருளை பெறலாம் என்றாலும் எத்தனை பேருக்கு அது கைகூடும்? பூரண ஞானத்திற்கு எத்தனை சாஸ்திர விஷயங்களை ஆராய வேண்டியுள்ளது. அதன் பிறகு அதில் பூரணத்துவம் பெற வேண்டியிருக்கிறது. இடையில் ஏதேனும் பங்கம் ஏற்பட்டுவிட்டால் பகவானின் அருளை முழுவதுமாக பெற முடியாமல் போய்விடலாம். இந்த பிரச்சனைகள் ஏதுமின்றி திருமகளின் திருக்கண்கள் நோக்கம் பெற்றால் நம் காரியம் உறுதியாகவும் நிறைவாகவும் கைகூடும். அது எப்படி சாத்தியம் சுவாமி? பொதுவாக பெருமாள் அனுக்கிரகம் பண்ணுபவனாகவும் இருப்பான், சில நேரங்களில் நிக்கிரகம் என்னும் தண்டனையை அளிப்பவனாகவும் இருப்பான். அவன் நடுநிலையாளன். ஆனால் திருமகளான தாயார் தம் குழந்தைகளான நம்மிடம் குறை என்றோ இவன் அபராதி என்றோ பார்ப்பதில்லை. அவள் நம் குற்றங்களை பொறுப்பவளாக இருப்பதோடு மட்டுமின்றி நம் உயர்வான விஷயங்களையே பெருமாளிடம் தெரிவித்து அவனது அருளுக்கு பாத்திரமாகும்படி செய்து விடுகிறாள். குற்றங்களை ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் எம்பெருமான் நிச்சயம் நம்மை பரிவோடு ஏற்றுக்கொள்வான் அல்லவா? நிச்சயம் ஏற்றுக்கொள்வான். ஆனால் நமக்கு அதற்கு மிகவும் பக்குவம் வேண்டுமே. மேலும் காலதாமதமும் ஆகுமே. விரைவாகவும் அதே சமயத்தில் எம்பெருமான் விரும்பும்படியும்
விஷயத்தை எடுத்துச் சொல்ல வேண்டுமே. அந்த பண்பட்ட காரியத்தை மகாலட்சுமி தாயார் நம் பொருட்டு செய்து நமக்கு பெரிய உபகாரம் செய்கிறாள். இதை விளக்க வேண்டுமென்றால், பாடம் படிக்கச் சென்ற பாலகன் தன் சகாக்களுடன் ஏற்பட்ட விளையாட்டு சச்சரவில் தன் வஸ்திரம் கிழியும்படி நடந்து கொண்டான். மனமும் கண்களும் கலங்கியபடியே அகத்திற்கு வந்தான். தன் தகப்பனாருக்கு தெரிந்தால் நம் கதி என்னவாகுமோ என்ற பயம் ஒரு பக்கம், நாளை மறுநாள் பாடசாலைக்கு அணிந்து செல்ல வஸ்திரத்திற்கு என்ன செய்வது என்ற கவலை ஒரு பக்கம். ஒன்றும் செய்ய தோன்றாமல் தம் தாயாரிடம் மட்டும் விஷயத்தை சொல்லிவிட்டு உணவு கூட உட்கொள்ளாமல் படுத்துக் கொண்டு விட்டான். வெளியில் சென்று இருந்த தந்தை போன இடத்தில் என்ன அசௌகரியமோ களைப்பாகவும் அதே சமயத்தில் சற்று கடுகடுப்பாகவும் வந்தார். இந்த மாதிரி சமயத்தில் அப்பிள்ளை பாடசாலையில் நடந்தவற்றை தன் தந்தையிடம் சொன்னால் பிறகு என்னவாகும்? ஆனால் பெற்ற தாய் என்ன செய்தாள் தெரியுமா? தன் கணவனை பார்த்து, ஏன் சுவாமி, முகமெல்லாம் வாடியிருக்கிறது, முதலில் இந்த மோரை பருகுங்கள் என்றும், அவள் தன் விசிறியால் வீசி பணிவிடைகள் செய்தும் இதமாக பேசியும் தன் கணவனின் வாட்டத்தை போக்குவாள். அவளின் செய்கையால் மனம் குளிர்ந்த தந்தையாகப்பட்டவன் தன் குழந்தையை பற்றி வினவுவான். அப்போது இவள் தம் பிள்ளையை பற்றி, பாடசாலையில் நம் மகனின் அறிவுத்திறனை அனைவரும் பாராட்டினார்களாம், மற்ற மாணவர்கள் இவனைப் போன்று படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்று உபாத்தியாயரும் இவனை புகழ்ந்து பேசியிருக்கிறார் என்று முதலில் உயர்வுகளை பேசுவாள். அதில் மேலும் அகம் குளிர்ந்த தந்தை, எங்கே அவன் என்று கேட்க, மெதுவாக, பாவம் நம் பிள்ளை, ஏதோ அவசரம், கவனக்குறைவு, குழந்தையின் வஸ்திரம் கொஞ்சம் கிழிந்து விட்டது என்று பக்குவமாக தெரிவிப்பாள். உடனே தந்தை, அடடா, அப்புறம் என்றதும் தாயானவள், அப்புறம் என்ன, நீங்கள் ஏதாவது தண்டிப்பீர்களோ என்று பயந்து ஆகாரம் கூட சாப்பிடாமல் படுத்துக்கொண்டு விட்டான் நம் பிள்ளை என்று சொல்ல, தந்தையும் வஸ்திரம்தானே, வேறு வாங்கிவிட்டால் போகிறது என்று கூறுவான். சரி சரி, அவனை அழைத்து வா, என்னோடு சேர்ந்து அமுது செய்யட்டும் என்று தன் மகனை உகப்பான தந்தை. இப்படி சாதுரியமான செய்கை தாயாருடையது. அதே போல்தான் நமக்கு மகாலட்சுமி தாயாரும். ஆஹா, அருமையாக விளக்கினீர்கள். என்னே தாயாரின் சாமர்த்தியம். சாமர்த்தியம் என்பதை விட அதுதான் தாயாரின் தயை, அதாவது கருணை. அதை ஒருவன் அடைந்து விட்டால் மோட்சமும் அவனுக்கு மிகவும் எளிதாய் கிட்டிவிடும். பெருமாளிடம் நம்மை பக்குவமாய் சேர்த்து வைக்கும் இந்த உபகாரத்திற்கு பெயர்தான் புருஷகாரம். எனவேதான் தாயாருக்கு புருஷகார பூதை என்ற சிறப்பு பட்டம். முக்கியமான இந்த கருணை என்ற விஷயத்தை சதுர்ஸ்லோகியில் விளக்கியுள்ளீர்களா சுவாமி? திருமகளான தாயாரின் கருணைக்கும் மற்ற குணங்களுக்கும் எல்லை ஏது? ஏதோ அடியேனின் சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் தாயாரை துதி செய்திருக்கிறேன். தாயாரை பாட அந்த எம்பெருமான் அருள வேண்டும், எம்பெருமானை துதிக்க தாயாரின் அருள் வேண்டும். இப்படி பரஸ்பரம் தனிப்பெருமை கொண்டு திகழ்கிறார்கள் இருவரும். வேதம் அவர்கள் இருவரையும் சூட்சமமான இரட்டை என்கிறது. கடல் போன்ற அவளது பெருமையில் அடியேன் சிறிதளவு ஜலத்தை எடுத்து ஆச்சமனம் போல் பருகியிருக்கிறேன், அவ்வளவே. தன்னடக்கத்தால் அப்படி கூறுகிறீர்கள். நிச்சயம் இந்த துதி தொகுப்பில் தாயாரை பற்றிய பல உயர்வுகள் புதிந்திருக்கும். எனவே அதை சீக்கிரம் எங்கள் அனைவருக்கும் வெளியிட்டு அருள வேண்டும். அதற்கு முன்பு ஒரு காரியமாக வேண்டும். என்ன சுவாமி அது? அடியேன் இயற்றியுள்ள இந்த ஸ்லோகத்தை ஆராய்ந்து பார்த்து சொற்குற்றமோ பொருட்குற்றமோ இல்லாமல் இருக்கிறதா என்று சோதித்து அறிய வேண்டும். சுவாமி, தாங்கள் அருளியுள்ள துதி அமுதில் தோஷத்திற்கு இடமேது? சோதனை என்பது அவசியமற்றது என்றே அடியேனுக்கு தோன்றுகிறது. அப்படி முடிவு கொள்ள முடியாது பெரிய நம்பி. தகுந்த பெரியோர்களின் அங்கீகாரம் பெற்றால்தான் அடியேனின் இந்த பணி முழுமை பெறும். அப்படியென்றால் இதில் பாண்டித்யம் பெற்ற ஒரு மகா பெரியவர் கிடைக்க வேண்டுமே. அப்படி யார் இருக்கிறார்கள் இங்கு? சுவாமி, ஒரு விண்ணப்பம்.
சொல் தெய்வவாரி. நம் பேலூர் பரமை வேதாந்தி விஜயராகவ சுவாமிகள் ஸ்ரீரங்கம் வந்துள்ளார். அவர் இன்னும் ஒரு வாரம் இங்குதான் தங்கியிருப்பார். ஆஹா, அடியேனுக்கு அவரிடம் ஒரு பரிச்சயம் உண்டு. வெகு நாட்களுக்கு முன்பு சந்தித்திருக்கிறேன். நல்ல பாண்டித்யம் உள்ளவர்தான். நாளை அவரை இங்கு அழைத்து வரவா சுவாமி? வேண்டாம். அடியேன் அவரை சந்திக்க விரும்புவதாகவும் நாளை கோவிலில் சந்திக்கிறேன் என்பதையும் தெரிவித்துவிட. தங்கள் உத்தரவுப்படியே சுவாமி. எதிர்பார்த்த சமயத்தில் இப்படி ஒரு பண்டிதர் நம் கஷேத்திரம் வந்திருப்பது அரங்கனின் கருணையே. மகாலட்சுமியின் கருணையும் தான். வாஸ்தவம்தான் பெரிய நம்பி. அதே நேரத்தில் இந்த ஸ்லோகம் முடியும் வரை மடத்துக்காரிய நிர்வாகத்தில் அடியேன் ஈடுபடவே இல்லை. நீங்கள் அனைவரும் தான் முழு முயற்சியோடு தோய்வில்லாமல் மடத்துப் பணிகளை செய்து வந்துள்ளீர்கள். உங்கள் எல்லோருக்கும் அடியேனின் நன்றியும் ஆசியும்.